ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மினி விளாக் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வேர் பண்ணியிருக்க இந்த க்யூட்டான சாரியை எப்படி ஃப்ரீ ஃப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அயன் பண்ணுறதுக்கு தேவையான அயன் பாக்ஸ் அண்டு சாரீ எடுத்துக்கிட்டேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா லினன் காட்டன் சாரீ தான். இந்த சாரியை நம்ம எப்படி ப்ராப்பராக ஃப்ரீ ஃப்ளீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதுக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபில் பண்ணணும். வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த அயன் பாக்ஸு கூடவே நமக்கு மெஷர்மெண்ட் கப்பும் கொடுத்துருவாங்க. அந்த கப்பில் நான் மெஷர்மெண்ட் பண்ணி தான் தண்ணி இதில் மேக்ஸிமம் அளவுக்கு ஊற்றிக்கிற போகிறேன். ஸோ அந்த அயன் பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க இவ்வளோ அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மேக்ஸிமம் அப்படிங்கிற இருக்குல்ல, அது வரைக்கும் தண்ணியை நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட சுவிட்ச் பாக்ஸில் சுவிட்சை ஆன் பண்ணி கொஞ்சம் ஒரு 4 நிமிஷம் வச்சிங்கனாவே போதும். ஸ்ட்ரீம் வர ஆரம்பிச்சிடும். கரெக்டாக நமக்கு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் பார்த்திங்களா வரதில் அழகாக ஸ்ட்ரீம் இப்போ நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ண போகிற சாரியோட கிளாத்தை பொறுத்து தான் நம்ம அதில் ஸ்பீடு வைக்க போகிறோம். இப்போ நான் காட்டன் சாரீ தான் எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸிமம் அளவே ஸ்ட்ரீம் வரதுக்காக நான் செட் பண்ணிவிட்டு இப்போ சாரியில் பின் எங்கெங்கெல்லாம் எடுக்கணும், எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். இது சாரியோட முந்தி பகுதி. முந்தி பார்த்திங்கன்னா அந்த சாரிக்கு செம்ம க்யூட்டாகவே கொடுத்துருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் இந்த சாரியில் முந்திலேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இந்த மாதிரி எண்டு பார்ட் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு கார்னர்ட்ட வச்சோம்னா லீனாக இருக்கிறவங்க வச்சுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் ஃபேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொப்புள் பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துட்ட இருந்தே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் லீனாக இருக்கிறனால அந்த கார்னர்லேருந்து இந்த அளவு எடுத்து சுற்றி கரெக்டாக இந்த பக்கம் அந்த தொப்புள்கிட்டே வர மாதிரி வச்சு ஒரு பின் நான் பாயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பின் எடுக்கிறதுல. ஓகேங்களா, மறுபடியும் சாரியை சேம் அதே சைட்லேயே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு வாங்க. கார்னர் வரைக்கும் வந்துடுங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளுடைய பல்லு பார்ட் இருக்குல்ல, இதை சும்மா ஓரளவு இப்போ நான் எடுக்கிற மாதிரி சின்னதாக ஃப்ளீட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை பேக் சைடு நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுட்டு இந்த முந்தி பகுதி நமக்கு கீழே எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய கணுக்கால் இருக்குல்ல, கணுக்காலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. சாரியோட லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர்கிட்ட எவ்வளோ தூரம் வருதோ அந்த இடத்துல ஒரு பின் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ 2வது பின்னோட மெஷர்மெண்ட்டு நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம். இப்போ 3வது பின்னோட மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு சாரி அப்படியே நம்ம மாறாப்பு போடும்ல, அந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு சுற்றி இந்த முழங்கால் இருக்குல்ல, முழங்கால் வரைக்கும் அந்த சாரியை நல்லா இழுத்து கொடுத்துட்டு அந்த இடத்துட்ட ஒரு பின் போட்டுக்கணும். ஓகேங்களா, நம்மளோட நீ பகுதி வரைக்கும் இழுத்து நல்லா ஒரு பின் போட்டு இந்த 3 பின்னு எடுத்தாவே போதும். நம்ம சாரி ஃப்ளீட்டிங் சூப்பராக பண்ணலாம். ஸோ இதுதான் சாரி ஃப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய பல்லு பார்ட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம அயன் பண்ண போகிறோம். அதுக்காக நமக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளீட் எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பல்லு கொஞ்சம் அகலமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப லீனாக குட்டியாக இருந்தால் அழகாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குட்டியாகவே ஃப்ளீட் கையிலே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு ஃபஸ்ட்டு பின் போட்டு லாக் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ நான் லாக் பண்ணுறல இதே மாதிரியே கரெக்டாக லாக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாரியை லைட்டாக அப்படியே மேலே தூக்கி பிடிச்சிங்கன்னா கீழே அதோட ஃப்ளீட் கரெக்டாக அழகாக விழுந்திருக்கும். இது காட்டன் சாரியை பொறுத்த வரைக்கும் அதுவே சேஃபாக எடுத்து கொடுக்கும். சில சாரிகளுக்கு தான் இந்த மாதிரி ஃப்ளீட் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு சில சாரிக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் இந்த எண்டு பார்ட்டை நம்மளோட அயனிங் டேபிளோட எட்ஜ் பார்ட்டில் வச்சுட்டு ஒரு ஸ்பெக் போட்டு இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த ஃப்ளீட்டு பார்த்திங்களா கரெக்டாக ஈவனாக வர மாதிரி இந்த மாதிரி கையிலே லைட்டாக ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி கேப்பு விட்டு அந்த இடத்துட்டையும் பின் போட்டு அந்த இடத்துட்ட நம்ம கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அயன் பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் குயிக்காக ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மடிப்பு கலையாமலும் அழகாகவும் இருக்கும். இப்போ நம்மளுடைய ஸ்ட்ரீமை ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் ஸ்ட்ரீம் நல்லா வந்துச்சு. இந்த ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸை வச்சு நான் அயன் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு தேய்தான் தேய்ச்சேன், செம்ம க்யூட்டாக அழகாக அதுவே மடிஞ்சிருச்சு. இந்த அயன் பாக்ஸை நம்ம யூஸ்
பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் சாரியை இன்னும் சேஃப்டியாக வந்து அயர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே மெஷ் ஃபேப்ரிக் வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணும்போது சாரிக்கு எந்த டேமேஜும் இருக்காது, செம சேஃப்டியாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது எந்த அயர்ன் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும். சாரியை வந்து கரெக்டாக இந்த மாதிரி நீட்டாக எடுத்து கொடுத்து அழகாக அந்த மடிப்பை எடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சிம்பிளாக எப்படி இந்த ஃப்ளீட்டெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிவில் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து என்கிட்ட சொல்லிடுங்க. அப்போ தான் நான் அந்த வீடியோவில் வந்து கரெக்டான ப்ராசஸில் போகிறேன்னா இல்லை ஏதாச்சும் மாற்றணுமா அப்படிங்கிறது எனக்கும் டீட்டெயிலாக தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம பின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஜஸ்ட்டு ஃப்ளீட் வரைக்கும். ஸோ அந்த ஃப்ளீட்டுக்கு பின்னு வர வரைக்குமே இந்த மாதிரி கரெக்டாக கையிலே எடுத்து கொடுத்து பின் போட்டுக்கிட்டே வந்துடலாம். 1 by 1 கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நமக்கே பழகிரும். இந்த மாதிரி கரெக்டாக வந்து நான் அந்த பின் பண்ண அந்த பார்ட் வரைக்கும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ரீம் அயர்ன் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஓரலாக வந்து ஃபுல்லாகவே அந்த இடத்துட்டு அயர்ன் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அழகாக அயர்ன் பண்ணும்போது நீட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அயர்னிங் பண்ணுறது இந்த மாதிரி டேபிளில் தான் பண்ண முடியுமா, நார்மல் டேபிளெலாம் பண்ண முடியாதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லா டேபிள்லையுமே பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் குயிக்காக வேலை முடியும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பட் நார்மல் டேபிளில் பண்ணும்போது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஃப்ளீட்டு தான் எடுக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து பாருங்கள். என்னுடைய ஷோல்டரோட 2 எட்ஜ் பார்ட்டுக்கிட்டே என்னுடைய மெஷர்மெண்ட் டேப்பை நான் வச்சுட்டு என்னுடைய ஷோல்டரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 13 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய லென்த் அண்ட் வித்தாக நான் வந்து மெஷர்மெண்ட்டில் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ சாரியை வந்து கரெக்டாக ஸ்பெக் போட்டு நான் அந்த பின் பண்ண இடத்துலேருந்து பாருங்க. என்னோடய மெஷர்மெண்ட் கரெக்டாக 13 இருக்குல்ல, அந்த இடத்துட்ட ஹைட் வைஸில் இந்த மாதிரி ஒரு பால் பின் போட்டு நான் லாக் பண்ணிக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் வித் வைஸ்லேயும் 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அந்த இடத்துலையும் ஒரு பால் பின் வச்சு செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நம்ம ஷோல்டரில் பின் பண்ணியிருக்க அந்த இடத்துட்ட ஒரு ஸ்பெக் போட்டு இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய ஃப்ளீட் எடுத்துருக்கோம்ல, அந்த ஃப்ளீட் ஒவ்வொன்றா கரெக்டாக இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுத்துருங்க. அந்த பால் பின் போட்டு 13 இன்ச்சஸ் வித்தில் வந்து நான் போட்டு வச்சுருக்கல, செட் பண்ணியிருக்கல, அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இழுத்து கொடுத்துட்டு ஷோல்டர்கிட்ட இந்த மாதிரி ஃப்ளீட் வந்து கரெக்டாக ஈவனாக வர மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்பெக் போட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் கையிலேயே ஒரு டைம் அரேஞ்ச் பண்ணி லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பாக்ஸ் எடுத்து நம்ம லைட்டாக தேய்ச்சோம்னா செம்ம நீட்டாக பர்ஃபெக்டாக நம்மளுடைய ஃப்ளீட் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எப்போவுமே சாரீக்கு வந்து ஃப்ளீட் எடுக்கணும். ஸோ நான் இது வந்து பேசிக் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதிலே வந்து அட்வான்ஸ்லாம் எப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். தென் வந்து செகண்ட் ஃப்ளீட் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளீட்டு ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம்ல, அதை அப்படியே அழகாக ஒரு கையில் வந்து தூக்கி பின்னாடி தள்ளிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பிக் போட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரியே ஃப்ளீட்டை கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 இன்ச் கேப்பில் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் மறுபடியும் ஒரு அயர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் மேலே இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 இன்ச்சு 2.25 இன்ச்சஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் இருக்கிற மாதிரி ஃப்ளீட்டை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம அயர்ன் பண்ணும்போது அந்த பர்ஃபெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு மாதிரி. இது வந்து காட்டன் சாரினால இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நம்ம எடுக்கிற மாதிரியே விழுந்துடும். சில சாரீஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளீட்டே விழுகாதில்ல, அந்த இதுக்கெலாம் நம்ம எடுத்து பண்ணும்போது இன்னும் குயிக்காக செம்ம நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்த அந்த ஃப்ளீட்டை வந்து நம்மளுடைய ஷோல்டர்லேயே போட்டுட்டு நம்ம அடுத்து வந்து கீழே வரக்கூடிய அந்த மடிப்பு இருக்கும்ல, அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அதுக்காக சாரியோட அந்த எட்ஜ் பார்ட்லேருந்து நம்ம பின் பண்ணியிருப்போம்ல ஃபஸ்ட்டு பின்னு, அந்த இடத்துக்கிட்ட எப்போவும் நம்ம வந்து கையில் மடிப்பு எடுப்போம்ல, இந்த மாதிரி கண்டு மடிப்பு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மடிப்பு எடுக்கிறது எல்லாருக்குமே எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த இடத்துட்ட கரெக்டாக மடிப்பு உங்களுக்கு எத்தனை ஃப்ளீட் வந்தால் நல்லாயிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி மடிப்பு எடுத்துக்கோங்க. மடிப்பு எடுத்துகிட்டு அதோட எட்ஜ் பாயிண்ட் எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த கையிலேயே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து லாக் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் லாக் பண்ண மாதிரியே கரெக்டாக லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துட்ட நம்ம வந்து அப்படியே ஃப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெக் போட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃப்ளீட்டும் ஒரே ஈவனாக வர மாதிரி நான் அந்த மாதிரி கையில் எடுத்து கொடுக்குறதுல இந்த மாதிரி வந்து கீழே எட்ஜ் பார்ட் வர வரைக்கும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிவிட்டு தென் அதை அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி கீழே இருக்கிற அந்த ஃப்ளீட்டும் வந்து கரெக்டாக ஈவனாக வர மாதிரியே வச்சிடலாம். இதே நம்ம பட்டு சாரிக்கெல்லாம் எடுக்கும்போது இந்த கார்னரில் மாற்றிட்டு லைட்டாக தூக்கி கொடுத்தாலே அந்த ஃப்ளீட் வந்து அப்படியே உட்காந்துரும். காட்டன் சாரிங்கிறப்ப கொஞ்சம் லைட்டாக வந்து அது அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஃப்ளீட் பண்ணிட்டோம்னா செம்ம நீட்டாக இருக்கும். இப்போ ஓரளவு வந்து இந்த ஃப்ளீட்டுக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு 1 இன்ச் கேப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் சின்னதாக நம்ம தள்ளி கொடுப்போம்ல,
அந்த இது வரத்துக்காக லைட்டாக கொஞ்சம் தள்ளி வச்சு நான் வந்து ஸ்ட்ரீம் அயன் வந்து கொடுத்துக்கிறேன். மேலே வந்து கொஞ்சம் ஈவனாக வந்து ஸ்ட்ரீம் அயன் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு பால் பின் வச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து லாக் பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கரெக்டாக ஒரு சின்ன சின்ன கேப்பை விட்டு வச்சுட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு அந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கீழே வர அந்த ஃப்ளீட் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் கீழே கார்னரில் வர மாதிரியும் இந்த இடத்துட்ட லைட்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு ஃப்ளீட்டுமே தள்ளி வர மாதிரி இந்த மாதிரி கையிலேயே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா சாரிக்குமே இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம நடந்து போகும்போது அந்த ஃப்ளீட் வந்து அழகாக விரிஞ்சு கொடுக்கும், கொஞ்சம் நல்லா ஒட்டி போன மாதிரியும் இருக்காது, செம்ம நீட்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஃப்ளீட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகும்போது லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா செம்ம நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பால் பின் வச்சு கொஞ்சம் அப்படியே லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் ஜூம் பண்ணி காமிக்க சொல்கிறேன். இந்த பின் கொஞ்சம் கூர்மையாக இல்லாததுனால தான் பின் பண்ண மாட்டேன்ச்சு, கொஞ்சம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி வச்சுக்கோங்க. தென் வந்து கீழே அடிப்பாகும் போகும்போது கொஞ்சம் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் அந்த ஃப்ளீட் எல்லாமே ஒன்று போய் இருக்கிற மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் ஃப்ளீட் ஈவனாக வர மாதிரி நம்ம இந்த மாதிரி கையிலேயும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு அங்கேயும் ஒரு வந்து பால் பின் வச்சு நான் லாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்யூட்டாக லாக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு கார்னர் இந்த இடத்துட்ட தான் கொஞ்சம் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துட்டையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸ் எடுத்து ஓரளவு வந்து ஒரு அயன் கொடுத்துட்டோம்னா அப்படியே நின்றுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு புகை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக நான் வந்து அந்த ஷேப் மாறாமல் இருக்கிற மாதிரி அழகாக வந்து அயன் பண்ணி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு தேயிலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளீட் வந்து அப்படியே உட்காந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா தான் இந்த மாதிரி 2ஆக தான் ஒரு அயன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வர ஃப்ளீட்டில் வந்து ஃப்ளாஃபி ஃப்ளீட்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஓரளவு வந்து நம்மளுடைய ஃப்ரீ ஃப்ளீட்டிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே கண்டினியூவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம். ஸோ அதுபடி நான் அடுத்த வீடியோவில் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ வந்து ஃபைனலி எல்லாமே நம்ம பின் பண்ணி செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டு பண்ணியிருக்கிறதுக்கு அப்படியே சாரியை வந்து ஆப்போசிட் சைடில் அந்த ராங் சைடு வந்து மேல் பார்த்து இருக்கிற மாதிரியும் ரைட் சைடு வந்து கீழ் பார்த்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுருங்க. ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஜெஸ்ட்டோட ஃப்ளீட் இருக்குல்ல அதை எடுத்து நம்மளுடைய ஷோல்டரில் இந்த மாதிரி வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கமாக கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் பாக்ஸ் ஃபோல்டிங் வேணுமோ அந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு பாக்ஸை வந்து நீங்கள் அளந்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி அழகாக மடித்து போட்டதுக்கப்புறமா இப்போ எனக்கிட்ட இருக்கிற ஜஸ்ட்டில் ஃப்ளீட்டு அந்த ஃப்ளீட்டோட ஃபஸ்ட்டு அளவு வச்சு பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வரைக்கும் நமக்கு ஃப்ளீட்டோட எண்டு பார்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு இதை அப்படியே அந்த பக்கமாக தூக்கி போட்டுருங்க. முன்னாடி தூக்கி போட்டதுக்கப்புறமா அந்த சைடு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, ஃப்ளீட் எடுத்த அந்த ஃபேப்ரிக் அதை அப்படியே நம்ம மடித்து கொடுத்து உள்பக்கமாக மடக்கி கொடுக்க போகிறோம். ஸோ நான் பண்ணுறதை நல்லா கரெக்டாக பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக மடித்து இதை அப்படியே மறுபடியும் ஃபோல்டு பண்ணி இந்த கிளாத்துக்கு மேலேயே போட்டுட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட் சைடு இருக்கிற அந்த கிளாத்தை அப்படியே ஒரு சிங்கிள் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்றேன். தென் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஒரு நார்மல் ஃபோல்டிங் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து ஃபோல்டிங் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஆல்ரெடி ஜெஸ்ட் பார்ட் வந்து வெளியில் தூக்கி போட்டிருக்கோம்ல அது அப்படியே வந்து உல்ட்டாவாக திருப்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து அதுவே நீட்டாக உட்காந்துக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமா அந்த முந்தி பார்ட்டை வந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ ஃப்ளீட் வந்து செம்ம நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். இதை வந்து நீங்கள் வெளியில் யாருக்காச்சும் ஃப்ரீ ஃப்ளீட் பண்ணுறது இருந்தாலும் கவர் போட்டு கொரியர் பண்ணிங்கனாலும் அப்படியே நீட்டாக இருக்கும். செம்ம க்யூட்டாக பண்ணியாச்சு. ஃபைனலி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய ஃப்ரீ ஃப்ளீட் வந்து முடிஞ்சிருச்சு. செம்ம க்யூட்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளீட் வந்து நம்ம வெளி சைட்லேருந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்கனாவே போதும். உங்களுடைய கொரியர் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு எனக்கு உங்களுடைய சாரீ சென்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அழகாக உங்களுக்கும் ஃப்ரீ ஃப்ளீட் பண்ணி பேக்கேஜ் வந்து சேஃப்டியாக பண்ணி கொடுத்துருவோம். ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஃபைனலி நம்மளுடைய ஃப்ரீ ஃப்ளீட் வீடியோ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்குண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே
பண்ணாமல் பாருங்கள்.